பால் பாக்கெட்டு நம்ம வாங்குறது வழக்கம். இப்போ பசுமாடுகளில் நம்ம பால் வாங்குறது இல்லை. நமக்கு கறந்த பால் கிடைப்பது மிகவும் அரிதான செயலாக இருக்கின்றது. அதுக்காக நம்ம பாக்கெட் பால் தான் அனைவரது இல்லத்திலும் வாங்குவதுண்டு. சில பேர் காலை மாலை இரு வேளையும் வாங்குவாங்க. சில பேர் காலையில் மட்டும் வாங்குவாங்க. எப்படி வாங்கினாலும் நாம் ஃப்ரிட்ஜில் அதை பாக்கெட்டை கழுவி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற வழக்கம் உண்டு. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாக்கெட்டை அப்படியே நேரடியாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அந்த பாக்கெட் பாலை இன்னொரு பாத்திரத்தை நன்றாக கழுவி அல்லது ஒரு பாட்டில் ஏதாவது அதுக்குன்னு நீங்கள் தனியாக அந்த பாத்திரத்தை போட்டுடலாம். அதை பால் வாங்கிட்டு வந்த உடனே அந்த பாக்கெட்டில் உள்ள பாலை நீங்கள் உங்கள் வீட்டு பாத்திரத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா மிகவும் நன்றாக இருக்கும். ஏன்னா சில பேர் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பாக்கெட்டோட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்புறம் நம்ம எடுப்போம். ரொம்ப கெட்டியமாக இருக்கும் அந்த பால். அது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீசரில் வைப்போம், கீழே வைப்போம். எப்படியாக இருப்பினும் அந்த பாக்கெட் ஏற்கனவே பிளாஸ்டிக் கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அப்போ அந்த பாக்கெட்டும் சேர்ந்து பாலோடு சேர்ந்து ரொம்ப நாள், சில பேர் 2 நாள் 1 நாள் வரைக்கும் கூட இருக்கும். அதனால் அப்படி வைக்கிறது